ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருப்பதி கல்யாண உற்சவம் சேவா பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். திருமலை திருப்பதியில தினமுமே 4 ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். கல்யாணோத்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா மற்றும் சஸ்ரதீப அலங்கார சேவா. இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுமே திருமலை உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள். இந்த சேவாக்களினுடைய தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன்ல டிடிடி 2 விதமாக இஷ்யூ பண்றாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் மற்றும் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவாஸ். இந்த 2 தரிசன டிக்கெட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலையில நேரடியாக போய் சேவாவும் பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வாங்கினால் அந்த டிக்கெட்டினுடைய பேருக்கு ஏற்றாற்போலேயே சேவாவை நம்ம திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. வெர்ச்சுவலாக வீட்டில் இருந்தபடியே எஸ்விபிசி சேனல்ல டிவி அல்லது மொபைல் மூலமாக நாம பார்த்துக்கலாம். அதுவுமே ஆப்ஷனல் தான். ஆனால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ண தேதியில திருமலைக்கு போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் ஆன்லைன்ல டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளுக்கு 475 டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல ஒரு மாதத்திற்குரிய அனைத்து தரிசன டிக்கெட்டுகளையும் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே டிடிடி ஆன்லைன்ல இஷ்யூ பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு ஜூன் மாதத்திற்கான கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்டுகளை மார்ச் மாதத்திலேயே ஆன்லைன்ல டிடிடி கொடுத்துடுவாங்க. அதே போல ஜூலை மாதத்திற்கான கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்டுகளை ஆன்லைன்ல ஏப்ரல் மாதத்திலேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தினுடைய 3வது வாரத்துல 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நாள்ல இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகள் எக்ஸாக்டா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்கிற நோட்டிபிகேஷன் டிடிடி 17 அல்லது 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் ரிலீஸ் ஆகக்கூடிய தகவல்கள் பற்றியும் நம்முடைய சேனல் வீடியோஸ்ல ரெகுலராக போஸ்ட் பண்றோம். ஸோ சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் ஆஃப்லைன்ல திருமலையில லக்கி டிப் மூலமாகவும் கொடுக்கறாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப் முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை நீங்க தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய விலை 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயிலேயே 2 பேர் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். டிடிடி ரூல் படி கல்யாணமான கப்பிள்ஸ் மட்டும்தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணி சேவா அட்டன் பண்ணணும் என்று இருக்கு. இருந்தாலுமே ஒரு மேல் ஒரு ஃபீமேல் காம்பினேஷன்ல இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்துல அவங்களையுமே தரிசனத்திற்காக அலோ பண்றாங்க. உதாரணத்திற்கு அண்ணன் தங்கை, அம்மா மகன், அப்பா மகள் அல்லது 2 ஃப்ரெண்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் காம்பினேஷன்ல இந்த தரிசன டிக்கெட் புக் செஞ்சு சேவா மற்றும் தரிசனம் அட்டன் பண்றதுக்கும் அலோ பண்றாங்க. கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனாலேயே ஒரு டிக்கெட் புக் செய்தாலே அந்த டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓபன் ஆகுதோ அன்றைய நாள் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக கண்டிப்பாக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். இந்த கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்ல 18 வயதிற்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு மட்டும் டிடிடி ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த பிரிவிலேஜும் கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க. அதே போல இந்த பிரிவிலேஜ் ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது. 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கறாங்க.
18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணாமலே நீங்க அழைச்சிட்டு போகலாம். அந்த பெண் குழந்தையினுடைய பெற்றோர்கள் ஆன்லைன்ல கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் புக் செய்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து 18 வயதிற்கு குறைவான அவர்களுடைய பெண் குழந்தைகளையும் தரிசனத்திற்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணாமலே அழைச்சிட்டு போகலாம். அந்த பெண் குழந்தையினுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். பெற்றோர்களினுடைய ஆன்லைன் கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மற்றும் பெண் குழந்தையினுடைய ஏஜ் ப்ரூஃப் சரிபார்த்த பிறகு சுபதம் என்ட்ரன்ஸ்லயே அந்த பெண் குழந்தைக்கு மட்டும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க கேஷ் பே பண்ணி அந்த டிக்கெட் வாங்கிக்கணும். அந்த டிக்கெட் வாங்கிய பிறகு அந்த பெண் குழந்தைய உங்களோட நீங்க கல்யாணோத்சவம் சேவா அட்டன் பண்றதுக்கும் பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கும் அழைச்சிட்டு போகலாம். ಶ್ರೀವಾರಿ ಆರ್ಜಿತ ಸೇವಾಕಲಾನ ಕಲ್ಯಾಣೋತ್ಸವಂ ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்கார சேவா அல்லது ஆனுவல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், வசந்தோத்சவம், புஷ்பயாகம், பவித்ரோத்சவம் அல்லது ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல ஏதாவது ஒரு டிக்கெட் நீங்க ஒரு முறை புக் செஞ்சிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் புக் செஞ்சு நீங்க தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுமுறை இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்ல ஏதாவது ஒரு டிக்கெட் நீங்க புக் பண்ண முடியும். ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கும் மற்றும் ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கும் நடுவுல 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். இந்த 180 நாட்கள் என்பது தரிசன நாளில் இருந்துதான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் என்பது பொருந்தும். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு பயன்படுத்திய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து அதே நபருக்கோ அல்லது வேறு சில நபர்களுக்கோ அதே மாதத்திலேயோ அல்லது வரக்கூடிய மாதங்கள்லயோ வேறு எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கும் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த டிக்கெட் ஒரு முறை புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தரிசன நாளன்று டிக்கெட் புக் செய்த 2 நபர்கள்ல ஒருவரால வர முடியலன்னா அந்த ஒரு நபருக்கு பதிலாக வேறொரு நபரை அவங்களுடைய ஆதார் கார்டு வைத்தோ அல்லது வர முடியாத அந்த நபரினுடைய ஆதார் கார்டு வைத்தோ யாரையுமே நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் அந்த டிக்கெட் புக் செய்த 2 நபர்கள்ல மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் டிக்கெட் புக் செய்த நாளன்று சேவாவும் அட்டன் பண்ணிட்டு தரிசனத்திற்கும் போயிட்டு வரலாம். இந்த சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலை 10 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய சுபதம். சேவா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ள நடக்கும். சேவா மதியம் 12 மணி தொடங்கி 1 மணி தொடங்கி 1:15 மணிக்குள்ள முடிவடையும். இந்த சேவாவிற்கு ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஜென்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வேஷ்டி தான் வியர் பண்ணணும். பேண்ட், குர்தா, பைஜமா எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ஸ் ஷர்ட், வேஷ்டி வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ஜென்ஸ் சேவா அட்டன் பண்றதுக்காக கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபம் போன பிறகு மேல வியர் பண்ணி இருக்கக்கூடிய ஷர்ட், இன்னர் பனியன் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அதற்கு பதிலாக உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு நீங்க வியர் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ஸ், கேமராஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், பெரிய சைஸ்டு லக்கேஜஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே கோவிலுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. இந்த பொருட்களை நீங்க வைத்திருந்தால் ரூம் புக் பண்ணிருக்கும் பட்சத்துல இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க ரூம்லயே வச்சுட்டு வந்துடலாம். சப்போஸ் நீங்க ரூம் புக் பண்ணலன்னா சுபதம் ரிப்போர்ட்டிங் பாயிண்டினுடைய என்ட்ரன்ஸ்லயே லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கும். அங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காட்டி இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க அங்கேயே டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனம் முடிச்சிட்டு கோவிலை விட்டு வந்த பிறகு இதே இடத்திலேயே மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ள ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ் அலோ பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட், வாலெட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ், வெஹிக்கிள் கீஸ், ரூம் கீஸ் எல்லாமே அலோ பண்ணுவாங்க. உங்களோட நீங்க கை குழந்தைகளை அழைச்சிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டயப்பர், எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட், ஒரு சின்ன பொம்மை, பேட்டரியில ஆப்ரேட் ஆகக்கூடிய சின்ன ஃபேன் மற்றும் அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே அலோ பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் காலை 10 மணி என்று நம்முடைய தரிசன டிக்கெட்ல மென்ஷன் செஞ்சிருந்தாலும் கல்யாண உற்சவ மண்டபத்தினுடைய ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து இந்த சேவா பார்ப்பதற்காக காலையில 9 மணியிலிருந்தே சுபதம்ல பக்தர்கள் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சுபதம்லயே நம்முடைய தரிசன டிக்கெட்டை 3 இடங்கள்ல சரி பார்ப்பாங்க. தரிசன டிக்கெட் எல்லாம் சரி பார்த்த பிறகு ஒரு இடத்துல நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. சுபதமினுடைய என்ட்ரன்ஸ்லயே பேக்கேஜ் செக்கிங் மற்றும் பர்சனல் செக்கிங்கும் இருக்கும்.
இதெல்லாம் கம்ப்ளீட் செய்த பிறகு கம்பார்ட்மெண்ட்ல சுமார் 10:45 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதற்கடுத்து கம்பார்ட்மெண்ட் ஓபன் செஞ்சு தனி கியூல தான் இந்த கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் கோவிலுக்குள்ள போற வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. ஸோ எந்தவித ரஷ்ஷும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண உற்சவம் சேவா மண்டபம் போற வரைக்கும் இருக்காது. கம்பார்ட்மெண்ட் ஓபன் செய்து கொஞ்ச தூரம் போன உடனே மறுபடியும் ஒரு பர்சனல் செக்கிங் மற்றும் பேகேஜ் செக்கிங் இருக்கும். கல்யாண உற்சவ மண்டபம் போறப்போ மணி 11 இருக்கும். 12 மணிக்கு தான் சேவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கல்யாண உற்சவ மண்டபத்திலேயே 2 சைட்லயுமே ஒரு ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க வயசானவங்களை அழைச்சிட்டு போறீங்க அல்லது கீழே உட்கார முடியாது, நீ சர்ஜரி செஞ்சிருக்காங்க, நீ பெயின் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்ல உட்கார்ந்துக்கலாம். பட் இந்த ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரொம்ப சீக்கிரமாவே பக்தர்கள் இடம் பிடிச்சிடுவாங்க. எங்களால் எக்ஸாக்டாக 10 மணிக்கு வர முடியலை, கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேவா கண்டிப்பாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் காலை 11:30 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போதான் நமக்கு இந்த கல்யாண உற்சவ மண்டபத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 11:30 மணிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவாவை நீங்கள் தாராளமாக பார்த்துடலாம். 12:30 மணிக்கு அப்புறம்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா டிக்கெட்லாம் சரி பார்த்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுக்கே 1 மணி ஆகிடும். அந்த டைமில் சேவா கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி நீங்கள் 12:30 மணிக்கு அப்புறம் வந்தால் சேவாவை பார்க்க முடியாது. சேவா 1 மணியோடு கம்ப்ளீட் ஆகிடும். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் சேவாவை மிஸ் பண்ணிட்டீங்க, தரிசனம் பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம் வரைக்கும் போகலாம்னா, அன்றைய நாள் மாலை 6 மணிக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக சுபதம்ல ரிப்போர்ட் பண்ணிடணும். அப்போதான் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். சுபதம் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் மாலை 6 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ள போன உடனே நம்முடைய டிக்கெட்டை மறுபடியும் சரி பார்த்துட்டு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு பிளவுஸ் பிட்டும் ஒரு உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டும் கொடுப்பாங்க. சேவா அரௌண்ட் 1:15 மணிக்கு முடிந்த உடனே டைரக்டா கல்யாண உற்சவ மண்டபத்திலிருந்தே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக நம்மளை அலோ பண்ணிடுவாங்க. துவஜஸ்தம்ப மண்டபம் வரைக்கும் கியூல எங்கேயுமே ரஷ் இருக்காது. இந்த கல்யாண உற்சவ டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் போவாங்க. துவஜஸ்தம்பம் மண்டபம் பக்கத்துல போன உடனே மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒரே கியூல சேர்ந்து ஜாயின் பண்ணி பெருமாள் தரிசனத்திற்காக போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எப்பவுமே கொஞ்சம் கிரவுட் இருக்கும். உங்களுக்கு துலாபாரம் செலுத்தக்கூடிய வேண்டுதல் இருந்தால் துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு லெஃப்ட் சைட்லயே துலாபார மண்டபம் இருக்கும். அங்க நீங்க துலாபாரம் செலுத்திட்டு துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு பக்கத்துல போகக்கூடிய கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போகலாம். இந்த கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மூலமாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு சுமார் 1:45 மணியிலிருந்து 2 மணி ஆகிடும். அதுக்கடுத்து லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட் கொடுத்தால் ஒரு கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட்டுக்கு 2 50 ரூபாய் லட்டுக்கள் இலவசமாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கேஷ் பே பண்ணி வாங்கிக்கலாம். கல்யாண உற்சவம் சேவாவினுடைய எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.